ஒரே காரில் பயணித்த ஸ்டாலின், எடப்பாடி. திமுகவின் மாஸ்டர் பிளான் சற்றுமுன் தமிழக அரசியலில் பரபரப்பு. அதாவது அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவளிக்க முன்வந்ததாக அந்த கட்சியின் முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் பேசியிருப்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய புயலை கிளப்பி உள்ளது. அந்த வகையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த ஆதரவு முயற்சியை திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுத்ததாகவும், ஆனால் அதிமுக அந்த யோசனையை ஏற்க மறுத்துவிட்டதாகவும் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக ஆட்சி அமைய திமுக ஆதரவு அளிக்க முன்வந்தது மறுக்க முடியாத உண்மை என்று அதிமுக மேடையிலேயே அவர் கூறியிருப்பது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது. ஏனென்றால் திமுகவுடன் அதுபோன்ற எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக மறுத்து வரும் நிலையில், அவருக்கு நேர்மாறாக கட்சியின் மூத்த தலைவரே இவ்வாறு பேசியிருப்பது அதிமுகவின் உட்கட்சி பூசலையும் தலைவர்களுக்கிடையான முரண்பட்ட கருத்துக்களையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. குறிப்பாக நடந்து முடிந்த 2026 சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலை ஏற்பட்டது. இதற்கு பிறகுதான் திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சி செய்ததாக தவேக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. கம்யூனிஸ்ட், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் இதை ஒட்டியே கருத்து தெரிவித்தன. ஆனாலும் அதிமுக தரப்பில் இதனை மறுத்தன. இந்த சூழலில்தான் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜனே வெளிப்படையாக இது பற்றி பேசியிருப்பது அதிமுகவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாபா பாண்டியராஜன் கூறியதாவது, திமுக அதிமுக கூட்டணி என்று புரளி கிளப்பப்படுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெளிவாக கூறிவிட்டார். எந்த நிலையிலும் அதிமுக திமுக கூட்டணி சிந்தித்து கூட பார்க்க முடியாது என்றும் தெளிவாக கூறியிருந்தார். அதிமுகவை ஆதரிக்க திமுக முன்வந்தது என்று கூறியது நிஜம். இதை இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. உதயநிதி ஸ்டாலினே அதை செய்திருக்கிறார் என்றும் எடப்பாடியே சொன்னார். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோமா? அல்ல, எம்எல்ஏக்கள் இருந்த இடத்தில் இது பற்றி பேசப்பட்டுள்ளது. நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எந்த நேரத்திலும் அவர்களுடைய ஆதரவை ஏற்று யாருமே சொல்லவில்லை. அப்படி ஒரு விஷயம் முற்றிலும் புரளி கட்சியிலிருந்து வெளியே போவதற்கு இதை பயன்படுத்தி கொண்டார்கள். ராஜேந்திர பாலாஜி ஒரு சாதாரண விஷயம் சொன்னதை திரித்து போட்டு அவர்தான் இதற்கு புரோக்கர் வேலை பார்க்கிறார் என்று அமைச்சர் சொன்னது தவறான பேச்சு. அதிமுக தீர்ந்த கட்சியாக வேண்டும் என்று ஒரு நெரேட்டிவ் செட் செய்யப்படுகிறது. விஜயின் போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. 3 ஆண்டுகளில் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் வரிசையில் அமர்ந்து கொண்டு விஜய் எங்கள் பெயரை சொல்வார் என்றார். இதற்கு முன்னதாக அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய மாபா பாண்டியராஜன் கூறியதாவது, அதிமுக எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இருக்கும். இந்தியாவில் முதன்மை கட்சியாக இருக்கும் என்று ஜெயலலிதா சொல்லிவிட்டு போனார். ஜெயலலிதா சொல் பொய்யாகுமா? நாம் ஒரு தேர்தலில் தவறிவிட்டோம். பல இடங்களில் தவற விட்டுவிட்டோம். அதிமுக என்ற பெயரை கூட இதுவரை விஜய் சொல்லவில்லை. மற்றும் பலர் என்று சொல்கிறார். தீர்ந்த சக்தி என்று கூறுகிறார். 47 எம்எல்ஏக்கள் 6 பேரை இன்று விஜய் தூக்கிவிட்டார். குதிரை பேரம் நடத்தி தூக்கி கொண்டு போய்விட்டார். அவரது எண்ணமே இந்த கட்சியை தீர்ந்த சக்தி ஆக்க வேண்டும் என்பதுதான். இந்த நேரத்தில் வீறு கொண்டு எழுபவன் தான் மனுஷன். இந்த கட்சி எவ்வளவு பெருமையை நமக்கு தந்திருக்கிறது, எவ்வளவு அடையாளத்தை நம்மளுக்கு கொடுத்துள்ளது. நாம் எப்படி இந்த நேரத்தில் விட்டுட்டு போவது, ஒதுங்கி போவது போன்ற சேர்ந்து செய்யலாமா? 35 வயதுக்கு கீழே 5 பேர் மட்டுமே வந்திருக்கிறீர்கள். அடுத்த முறை அரங்கத்தில் 10க்கு ஒருவர் 25 கீழ் உள்ளவர்கள் வர வேண்டும். 3 வருடத்தில் கண்டிப்பாக தேர்தல் வந்துவிடும். நாம் வீறு கொண்டு எழ வேண்டிய நேரம் இது. உள்ளாட்சி தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். தவேக அசைக்க முடியாத சக்தியாகிவிட்டது என்பது பில்டப். நாமளும் ரீல்ஸ் போடுவோம். இன்னைக்கு ஐடி விங்கில் நம்பர் 1ல் இருப்பது அதிமுக தான். எடப்பாடி தலைமையை விமர்சித்து போனவர்களை பற்றி நாம் பேச வேண்டியதில்லை. 14 முன்னாள் அமைச்சர்கள் போய்விட்டார்கள். ஆனால் 34 பேர் தான் இப்போது இங்கே தான் இருக்கிறோம். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. காசு கொடுத்து வாங்கும் கலாச்சாரம் இப்போது இல்லை. நாம் தன்மானத்திற்காக அதிமுகவிற்கு உயிரே கொடுக்கும் தொண்டர்களாக இருந்து வருகிறோம் என்றார் மாபா பாண்டியராஜன். அது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் ரகசியமாக இணைந்து எடுத்த முடிவா இது என்ற விவாதம் தற்போது தீவிரமடைந்துள்ளது. எப்போதும் பரம எதிரிகளாக களம் காணும் இவ்விரும் பெரும் துருவங்களும் ஒரு புதிய அரசியல் சக்தியின் எழுச்சியை எதிர்கொள்ள தற்காலிகமாக ஒரே நேர்கோட்டில் சிந்திக்க தொடங்கி உள்ளனரா என்ற சந்தேகம் தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. களத்தில் இறங்கி தோற்பதை விட தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் தங்களின் வாக்கு வங்கியை தற்காத்து கொள்ள முடியும் என இருதரப்புமே கணக்கு போடுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதியும் வருகின்றனர். இப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டும்தான்
தற்போதைய முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக ஒற்றையாளாக களமாடப் போகிறாரா என்ற கேள்வி இயல்பாகவே எழுந்து வருகிறது. மற்ற இருபெரும் திராவிட கட்சிகளும் பின்வாங்கும் பட்சத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே ஒரு நேரடி போட்டியாக இந்த இடைத்தேர்தல் மாறிவிடும். தொடக்கம் முதலே விஜயின் அரசியல் நகர்வுகளை கடுமையாக விமர்சித்து வரும் சீமான் இந்த தேர்தலை ஒரு பெரிய அரசியல் வாய்ப்பாக பயன்படுத்தி தன்னுடைய கொள்கை பலத்தை நிரூபிக்க முழுவீச்சில் தயாராகி வருகிறார். திராவிட கட்சிகளின் இந்த திடீர் பின்வாங்கலால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்திற்கு நேரடியாக போக வேண்டிய அவசியமே இருக்காதோ என்ற பேச்சுக்களும் அடிபடுகின்றன. களத்தில் தங்களுக்கு நிகரான பலத்தை எதிர்ப்பாளர்களாக இல்லாத போது கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களையும் உள்ளூர் நிர்வாகிகளையும் வைத்தே தேர்தல் பணிகளை மிக எளிதாக முடித்துவிடலாம் என்று தாவேகா தரப்பு ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் ஆட்சி அமைந்த பின்னர் நடக்கும் முதல் தேர்தல் என்பதால் மக்களின் ஆதரவை நேரில் திரட்ட விஜய் சில முக்கிய தொகுதிகளுக்கு மட்டும் செல்ல வாய்ப்பிருப்பதாகவும் ஒரு தரப்பு கூறி வருகிறது. தேர்தலில் களம் காணாமல் ஒதுங்குவது என்பது தற்காலிகமாக பின்னடைவை தவிர்த்தாலும் நீண்ட கால அடிப்படையில் தங்களின் அரசியல் பலவீனத்தையே காட்டும் என்பதை திமுக அதிமுக தலைமைகள் அறியாமல் இல்லை. தோற்றுவிட்டால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என்ற பயம் ஒருபுறம் இருந்தாலும் தேர்தலை முற்றிலும் புறக்கணிப்பது தங்களின் பாரம்பரிய விசுவாசமிக்க வாக்காளர்களையும் மாற்று சக்திகளின் பக்கம் திசை திருப்பி விடுமோ என்ற நடுக்கமும் கட்சி மேலிடத்திற்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பாக இரு கட்சிகளும் தீவிர ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளன. முடிவாக தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு புதிய தேர்தல் யுத்தத்திற்கு இந்த இடைத்தேர்தல் களம் அடித்தளமிட்டுள்ளது. திராவிட கட்சிகளின் வியூகம், சீமானின் ஆக்ரோஷமான அரசியல் களம் மற்றும் முதலமைச்சர் விஜயின் தாவேகா காட்டும் அதிரடி நகர்வுகள் என அனைத்தும் சேர்ந்து தமிழக மக்களை ஒரு பெரும் சுவாரஸ்யமான எதிர்பார்ப்பில் ஆழ்த்தியுள்ளது. இறுதி நேரத்தில் இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகின்றன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் தமிழ்நாடு அரசியல் இப்போது யாரும் எதிர்பார்க்காத ஒரு செம்ம ட்விஸ்டை நோக்கி போயிட்டுருக்கு. வரப்போகிற இடைத்தேர்தலை திமுக அதிமுகவும் சேர்ந்து புறக்கணிக்க போகிறதா வர்ற செய்தி அரசியல் வட்டாரத்தில் பயங்கர சாக்கை கிளப்பியிருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எலெக்ஷனில் நின்று ஒருவேளை எல்லா தொகுதிகளிலும் தோத்துட்டா அது தங்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்கே பெரிய ஆப்பாக முடிஞ்சிடும். 2 கட்சிகளுமே பயப்படுவதுதான் இந்த புனிவுக்கு காரணம் என்று பேசிக்கிறாங்க. மொத்தத்தில் தமிழ்நாடு அரசியலில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு புதுவிதமான தேர்தல் சண்டைக்கு இந்த இடைத்தேர்தல் களம் ரெடியாகி உள்ளது. திராவிட கட்சிகளோட பிளான், சீமானோட ஆக்ரோஷமான அட்டாக், விஜயோட தாவேகா காட்ட போகிற அதிரடின்னு எல்லாமே சேர்ந்து ஜனங்களை செம்ம கியூரியாசிட்டிக்குள்ளே வச்சிருக்கு. என்ட்டு கார்டு போகிறதுக்குள்ளே இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்திற்குள்ளே இன்னும் என்னென்ன ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த நிலையில்தான் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பாகவே இந்த தேர்தலில் எப்படி போட்டியிடுவது என்பது குறித்து ரகசியமாக ஸ்டாலினும் எடப்பாடியும் சந்திக்க திட்டமிட்டு வருவதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. நேரடியாக சந்தித்தால் அது மிகப்பெரிய பூதாகரமாகிவிடும் என்ற அச்சத்தில் ஸ்டாலினும் எடப்பாடியும் ஒரே காரில் ரகசியமாக பயணம் செய்தபடியே தன்னுடைய பேச்சுவார்த்தையை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக இவர்களுடைய சந்திப்பு மிக விரைவில் நடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு தகவல் ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் புரட்டி போட்டுள்ளது.